எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சா மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. விசிபிளா இருக்கு. யா, ஓகே, ஃபைன். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இடையில கேட்டுக்கங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக நான் சில விஷயம் பிஃபோர் த கிளாஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து ஸ்கில்ஸ் ரொம்ப மெயின். ஸோ ஸ்கில்ஸ் மட்டும் இது பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் ரெக்வெஷன் கிரியேட் பண்ணுறது, இப்போ ஒரு மெட்டீரியல் மாஸ்டர் டேட்டா கிரியேட் பண்ணுறதுன்னா யார் வேணா நம்ம நெட்டில் பார்த்து கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி பொறுத்தவரை வேலை என்ன அப்படிங்கிறதான் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஆர் கிரியேட் பண்ணுறதுனா டக்குன்னு போயிட்டு ஒரு பிஆருக்கு வந்து கிரியேட் பண்ணதெல்லாம் முடியாது. அதுக்கு முன்னாடி அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ், அதுக்கான வேலைகள், அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு பிசினஸும் ஒரு மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு நிமிஷம், சாரி இன்டர் பண்ணதுக்கு சாரி. உங்க டிஸ்பிளே ஏதோ மல்டிபிளா தெரியுது எனக்கு. இல்ல அது அப்படிதான் ப்ரோ வரும். அது அந்த மாதிரி தான் போகும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஓகேங்களா? சரி, ஓகே. இதை ஓபன் பண்ணி வச்சுறேன். இப்போ ஓகேங்களா? ஒரே ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ ஓகே. ஸோ இதுதான். இப்போ என்னன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்ற பிசினஸ் தொழில் எப்படி பண்ணணும், போய் எஸ்ஐபி கன்சல்டண்டா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டன்ட் ட்ரைனிங் பேசிக்கா. ஸோ இதை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு 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 டைரி அண்ட் ஒரு பென் எப்பவுமே வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சில சமயம் சில நாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து செப்பரேட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பையும் சரி, படிக்கணும் அப்படின்னும் போதும் சரி, நீங்க அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும், இது பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் நீங்க போய் அந்த டைம்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஸ்கூல் கிட் கிடையாது. நான் இதை அப்படி சொல்லணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வித்தவுட் ப்ராக்டிஸிங் எதுவுமே வந்து இது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஏன்னா அகில், நீங்க ஒரு கொஸ்டின் நாளைக்கு ரைஸ் பண்ண, டு பி வெரி ஃப்ராங்க் சொல்றேன், அகில் நான் உங்ககிட்ட வந்துட்டு இது பண்ணேன், நீங்க வந்து எனக்கு இது புரியல. சி பிகாஸ் அது நீங்க எஃபர்ட் எடுக்காத ரீசனா கூட இருக்கலாம். நான் சொல்லி கொடுக்கலன்றதை விட எஃபர்ட் எடுக்கலன்றதான். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டது ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்மளால கத்துக்க முடியுமா அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமா, பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க இன்னொரு விஷயத்த ரெஃபர் பண்ணும்போது, நீங்க ஒரு இடத்துல படிக்கும்போது, ஒரு இதை ரெஃபர் பண்ணி படிக்கும்போது நீங்க இன்னொரு ஆட் ஆன் பாயிண்டா ஒரு விஷயம் கத்துக்க முடியும். ஸோ கான்செப்டை தெரிஞ்சுட்டு படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்றதான் விஷயம். பட் ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன, ஒர்க்கிங் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ திருப்பி வணக்கம் எல்லாருக்கும். நம்ம கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்துட்டு எஸ்ஏபி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்ஏபி அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங். பேசிக்கா உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், அந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு அப்ளிகேஷன், அதை வந்து நம்ம அதுல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது நிறைய லாஜிஸ்டிக்ஸோட நிறைய இதா இருக்கலாம். இப்போ லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து நிறைய மாடியூல்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி வேணா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது நிறைய லாஜிஸ்டிக்ஸோட டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி சாஃப்ட்வேர் வந்து கம்பெனிஸ் இப்போ வந்து அதிகமாக சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க எஸ்ஏபி படிக்க வரீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்ஏபியோட டிமாண்ட் என்னன்னு தெரியலன்னா டெஃபினட்டா வந்து நீங்க எஸ்ஏபி வரணும் அப்படின்னு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ எஸ்ஏபி ஏன் வந்துட்டு எல்லாரும் சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமனா வந்து நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இஆர்பி? இஆர்பினா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படிங்கிறதா இஆர்பி அப்படின்றது. ஸோ இஆர்பினா என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங். ஸோ ஒரு என்டர்பிரைசஸ்க்கான ரிசோர்சஸை பிளான் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்துட்டு இப்போ ரிசோர்சஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரிசோர்சஸ்னா ஒரு ஒர்க்கை பண்ற பர்சன்ஸை தான் ரிசோர்சஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ரிசோர்சஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. இப்போ எம்எம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னு வந்துச்சுன்னா இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இதுக்கு நடக்கிற ப்ராசஸ்லாம் கூட ஒரு ரிசோர்ஸ் தான். இப்போ ப்ரொடக்ஷன் பிளானிங் சைடு அப்படின்னு போனீங்கன்னா ஒர்க் சென்டர், அதுல ஒர்க் பண்ற பர்சன், அதுக்கு யூஸ் பண்ற மெஷின்ஸ், டூல்ஸ், இது கூட ஒரு டைப் ஆஃப் ரிசோர்ஸ் தான்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையுமே ஒன்று விடாம எல்லா லாஜிஸ்டிக்ஸோட ரிசோர்ஸையுமே நம்ம பிளான் பண்ற ஒரு ஒரு என்டர்பிரைசஸோட ரிசோர்ஸஸ் பிளான் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஆர்பி அப்படிங்கிறது என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸஸ் பிளானிங். ஸோ இப்போ இஆர்பியில் எஸ்ஏபி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு. எஸ்ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்ஏபி ஒன் ஆஃப் தி இஆர்பி சாஃப்ட்வேர். அதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருந்திருக்கு. R/3 இருந்திருக்கு, இசிசியில் வந்து 6.0, 7.0, இப்போ S4 HANA லேட்டஸ்ட் வேர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இது இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி சாஃப்ட்வேர் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி ஜாவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு. பட் ஏன் எஸ்ஏபியை வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எஸ்ஏபி வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு ஜாவா மாதிரி கோடிங் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி எல்லாத்துக்கும் அப்படி இது பண்ணி ரன் பண்ணி ஒரு இது பண்றதை விட எஸ்ஏபி யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஓகேங்களா? ஸோ எஸ்ஏபி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கூட ரீசன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மெயினா எஸ்ஏபி யூஸ் பண்றது ஒரு கம்பெனி சூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கணும். இப்போ ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிற ஒரு டேட்டாவை கன்சல்டன்ட் நான் வந்து எடுக்கக்கூடாது. எனக்கு அது தேவையில்லை. ஸோ இப்படி ஒரு மாடியூல்ஸ் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இருக்கு, பிபி இருக்கு, கியூஎம் இருக்கு, டபிள்யூஎம் இருக்கு, வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஃபினான்ஸ் டீம் இருக்கு. இப்போ அவங்களோட டேட்டாஸை வந்து நான் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க வந்து நம்ம டேட்டாஸையும் வந்து எடுக்கக்கூடாது. அப்போ பட் வந்து நம்மளால வந்து சும்மா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுல போய் எதுவும் சேஞ்ச் பண்றது, அதுல இருக்கிறத வந்து மாத்தி விடுறது அப்படின்னு வேற யாரோ வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு மாத்தி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இவங்க தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணணும். இந்த டீ கோட்ஸ்க்கு உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி இருக்கணும். இவங்க மட்டும் தான் ஆத்தரைஸ் பர்சன், இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா எஸ்ஏபி சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரோல் அவங்களுக்கு அதை அசைன் பண்ணுவாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல கிரியேட் பண்ணிட முடியாது. ஸோ இப்போ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்குன்னு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான ரோல்ஸை வந்து அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டா இது பண்றதால தான் அதுக்காக வந்துட்டு எஸ்ஏபியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ். ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அக்யூரேட்டான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏபி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு 10 வருஷமா வந்து ஒரு எஸ்ஏபி யூஸ் பண்ணுது. 10 வருஷத்தோட ஹிஸ்டரியை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னாலும் எஸ்ஏபி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபீல்ட்லையுமே பிபி என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் மாடியூல்ஸ் இருக்கோ அத்தனை மாடியூல்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ அதை வச்சு நம்மளால ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா என்ன வேணும், நமக்கு வந்து பல ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸோட டீடைல்ஸ் நமக்கு வேணும். அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் நமக்கு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான மற்ற சாஃப்ட்வேர்ஸ்ல இல்லாத ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ல இருக்கு. அதே மாதிரி உங்க கம்பெனிக்குன்னு ஒரு செப்பரேட்டா வந்து எஸ்ஏபிக்கு ஒரு டொமைன் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து மற்றவங்க யாரும் ஹேக் பண்ணிடுவாங்க, மற்றவங்க யாரும் இது பண்ணிடுவாங்க, டேட்டாஸை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான புரியாத ஒரு ஃபார்மேட்ல எடுக்காம எல்லாருக்குமே ஈஸியா புரியுற எக்ஸல் ஃபார்மேட்ல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்மளால வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்கு, அதுக்கு சில டேபிள்ஸ் டீ கோட்ஸ்லாம் இருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு கம்பெனி எஸ்ஏபியை வந்து சூஸ் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு கம்பெனியோட அந்த எஸ்ஏபி சாஃப்ட்வேரை ஒரு சிஸ்டமோட, இப்போ அந்த கம்பெனியோட ஒரு லோக்கல் சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமோட வந்து நம்மளால வந்து மைக்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஆப் இருக்கு, ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமோட நம்ம வந்து அந்த
இதை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணி நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கான சில கோட்ஸ்லாம் இருக்கு, ஐ மீன் அதுக்கான சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சில டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் சைட்ஸோட ஹெல்ப்போட நம்மளால வந்து அந்த ப்ராசஸை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால வந்து எஸ்ஏபியை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் எஸ்ஏபியில் நிறைய அப்டேட்ஸ் சொன்னேன், R/3 7.0, இப்போ வந்துட்டு S4 HANA. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ விண்டோஸ் 7, 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு அப்டேஷன், ஒரு ஷார்ட்கட் இது பண்ணியிருப்பாங்க, ரெண்டு இதை கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதானே தவிர பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே வந்து மாறவே மாறாது. அது கன்ஃபார்ம் தானே. ஸோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம், அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த ரீசனுக்காக தான் போடுறோம் அப்படின்னா அந்த ரீசன் நீங்கள் எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலும் அதோட ரீசன் மாற போகிறது இல்லை. அதோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோ அந்த பிஸ்னஸ் கான்செப்டோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறது இல்லை. ஸோ அதனால நீங்கள் எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் அப்டேட்ஸ் பற்றி ப்ராப்ளமே கிடையாது. நம்ம வந்து கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ERP அப்படிங்கிற இந்த என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கும், வாட் இஸ் எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்? எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனி இருக்கும். அதாவது டைப்ன்ற சென்ஸ் நான் ஐ எம் நாட் கோயிங் டு எப்படி சொல்றேன், நான் டைப்னு ரெண்டு செப்பரேட் பண்ண விரும்பல. நான் எப்படி சொல்றேன்னா, ரெண்டு கம்பெனின்றது நான் எப்படி அந்த இதை சொல்றேன்னா, ஒன்று ஆல்ரெடி எஸ்ஏபி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, இன்னொன்று புதுசா எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே ரெண்டு கம்பெனில எங்க கிடைச்சாலுமே அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இப்போ எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் வரைய நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு புது ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்க அப்படிதான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸ் டீம், ஒரு கம்பெனிக்குள்ள இருக்க ஒரு பிசினஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் நமக்கு வேலை கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் எங்களுக்கு இந்த கம்பெனில, எங்க கம்பெனில இப்படி ஒரு பிளான்ட் ஒன்று கிரியேட் பண்றோம், ஒரு புது பிளான் கிரியேட் பண்ண போறோம், அங்க இந்த ப்ராசஸ்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம எஸ்ஏபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, நீங்க ஆல்ரெடி ஒரு 10 பிளான்ட் இருக்கு உங்க கம்பெனிக்கு. ஓகேங்களா? இப்போ புதுசா ஒரு புது பிளான் கிரியேட் பண்ண போறாங்க. ஏபிசிடி அப்படின்னு ஒரு 3 ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பிளான்ட் இருக்கு. டி அப்படின்ற ஒரு பிளான் டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறாங்க. ஏபிசி 3ல இருக்கிற சேம் ப்ராசஸ் டில ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ நீங்க ஒரு கன்சல்டன்டா நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த கம்பெனியோட ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. அதே மாதிரி இப்போ அந்த 3 பிளான்ட்ல இல்லாத ஏதாவது புது ப்ராசஸ் அவங்க இதுல ஆட் பண்றாங்களா, இல்ல ஏதாவது புதுசா ஒரு ரிப்போர்ட் வந்து ஆட் பண்றாங்களா, இல்ல ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு ஏதாவது சம்திங், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஃபார்ம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிறது எந்த ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸுக்கு தெரியாது. கன்சல்டன்ட்டுக்கு ஒர்க் பண்ண தெரியும், பட் பிசினஸ் என்ன கேட்குறாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறோம்னா அதோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பேஸ். ஸோ பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ல நம்ம என்ன கேதர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கம்பெனில நம்ம ஒரு பிளான் கிரியேட் பண்ண போறோம்னா, இல்ல ஒரு கம்பெனி சம்திங் கிரியேட் பண்ண போறோம்னா, அங்க என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், என்னென்ன பண்ண போறோம், இந்த பிளான்ட்டுக்குள்ள எத்தனை ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ் வரப்போகுது, இங்க என்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோமா, ஃபினிஷ்ட் குட்ஸா, இல்ல ஏதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மெட்டீரியல் ஃப்ரீ இது மாதிரி இது பண்றோமா, எம்ஆர்பி ரன் பண்றோமா, எம்ஆர்பி ரன் பண்ணலையா, இல்ல வேற ஏதாவது புது டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் யூஸ் பண்றோமா, இப்படின்னு எஸ்ஏபி பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சல்டன்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பிசினஸ் கிட்ட வந்து ரைஸ் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணி பிசினஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் ரெக்யர்மெண்ட் முடிச்சு அவங்க கிட்ட பிசினஸ் ரெக்யர்மெண்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ஐபி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு கம்பெனில மாறும். பிசினஸ் டாக்குமெண்ட்ன்றது ஒண்ணுதான், இம்ப்ளிமெண்டேஷன் பேப்பர்னு கூட சொல்லுவாங்க. அது அதான் சொல்றேன்ல, ஒரு கம்பெனில என்ன டேர்ம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்மே இல்லாம வேற ஒரு புது பேர்ல கூட வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து
இந்த பிஸ்னஸ் பேப்பர் அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் பேப்பர் ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுறீங்கல்ல, அந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அது பிஸ்னஸ் ப்ராசஸை பொறுத்து அதோட கவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. சில ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேஜில் முடிஞ்சிடும். சில பெரிய ப்ராசஸ் போகும்போது அது 100-150 பேஜஸ் கூட போகலாம். ஸோ அது பிஸ்னஸை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பேப்பர் அப்படிங்கிறது. அதாவது என்ன அந்த பிஸ்னஸ் பேப்பரை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, என்னெல்லாம் வந்துட்டு நம்ம எம்எம் சைடில் நம்ம பண்ண போகிறோம், என்னெல்லாம் எஸ்ஏபி கன்சல்டன்ட் அவங்கவுங்க லாஜிஸ்டிக்ஸ் அவங்கவுங்க மாடியூலுக்கு அவங்க ஆட் பண்ண போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஹோல் டீட்டெயில்ஸை ஒரு பிஸ்னஸ் படிச்சாங்கன்னா உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து டீட்டெயில்டாக ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் அசிஸ் டு பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அசிஸ் அப்படின்றது அட் ப்ரெசென்ட் அந்த கம்பெனியில் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அசிஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். டு பி அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம், எஸ்ஏபியில் ஆல்ரெடி இருக்கிற அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம், என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து டு பி அப்படிங்கிறதுல ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் சேர்த்த ஒரு ஹோல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட். இந்த பிஸ்னஸோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த பேஜஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் எல்லாரும் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கிரியேட் பண்ணுற டைமில் வந்துட்டு உங்களுக்கு மாடல்லாம் நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி பேஸ் பண்ணி நான் சொல்கிறது வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், பிஸ்னஸ் கிட்ட ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேப்பர் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இந்த 2 இது முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பிஸ்னஸ்லாம் இது பண்ணிட்டாங்க. அந்த பிஸ்னஸ் பேப்பர் இது பண்ணி ரெடி பண்ணி பிஸ்னஸ் கிட்ட வந்து நீங்கள் மெயில் பண்ணுவீங்க. மெயில் பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து அந்த ஹோல் ப்ராசஸை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு சைன் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சைன் ஆஃப் பண்ணல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னா அதை அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க சைன் ஆஃப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் சைன் ஆஃப் வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த பேஸ் வந்து நீங்கள் சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அதுக்கு என்னென்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் தேவையோ அவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து கன்சல்டன்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் எஸ்ஏபியில் 3 சிஸ்டம் இருக்கும். டெவலப்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி சிஸ்டம், ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிறது லைவ் சிஸ்டம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பிஸ்னஸில் என்ன ஆக்சுவல் நடக்குதோ அந்த வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு கன்சல்டன்ஸ்க்கு யாருக்கும் வந்து ஆப்ரேட் அந்த இது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பர்டிகுலர் டீம் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. குவாலிட்டி சிஸ்டம்ங்கிறது நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம். ஸோ டெவலப்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணுமோ நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஆல்ரெடி ஒருவேளை அந்த கம்பெனியில் ஆல்ரெடி எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டட் ஒரு புது பிளான் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புது பிளான்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன்ஸை மட்டும் பண்ணால் போதும். ஆனால் இதுவே வந்துட்டு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனியில் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹோல் சிஸ்டத்துக்கான ஹோல் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷனையும் அது கான்ஃபிகரேஷனையும் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கான்ஃபிகரேஷன் ஒரு 15 கான்ஃபிகரேஷன் 10 கான்ஃபிகரேஷன் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் புது சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஏபிக்கான கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ஒரு 100 கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட அடுத்த பேஸ் என்ன, 3வது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். அதுக்கு அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பேஸ். ஓகேங்களா? டெஸ்டிங் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. டெஸ்டிங்கில் எப்படி டெஸ்டிங்னா டெஸ்டிங்கில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்டர்வியூ கொஸ்டினாக கேட்குற ஒரு பாயிண்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. யூனிட் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஒன். டெஸ்டிங்கில் டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் டெஸ்டிங். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எம்எம்கான கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ யூனிட் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது செல்ஃபா இன்டர்னல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மாடியூல் நம்ம சில நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க இப்போ ஒரு பிஆருக்காக வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நீங்க இன்டர்னலா உங்களுக்குள்ளேயே நீங்க சிஸ்டம்ல கிரியேட் பண்ணி பாக்குறீங்க. அப்போ எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, எதுவும் எரர்ஸ் வராமல் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்க உங்க மாடியூலுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க ப்ராசஸை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இன்டர்னலா வந்து நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் உங்க மாடியூல நீங்களே இன்டர்னலா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு. யூனிட் டெஸ்டிங்கிறது உங்களோட மாடியூல நீங்க செக் பண்றது நீங்களே இன்டர்னலா. அடுத்து செகண்ட் டெஸ்டிங் என்னன்னு பாருங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த டெஸ்டிங் என்ன, இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன் ஓகேங்களா, இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடியூல்ஸோட கம்பைண்டாக இருக்கும். ஓகேங்களா?
இப்போ இருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட கனெக்டடா இருக்கும். இப்போ எம்எம்ன்றது மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ற நம்மளா இருந்தா ப்ரொடக்ஷன் பிளானிங்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணும். அப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இல்லாம ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி டீம் எதை செக் பண்ணுவாங்க, சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீம் எதுக்கு சேல்ஸ் ஆர்டர் போடுவாங்க, வேர்ஹவுஸ் டீம் வந்து எந்த வேர்ஹவுஸ்ல எதை எடுத்து வைப்பாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிற ஒரு மாடியூல்ஸுமே ஒரு மாடியூல்ஸோட வந்து இன்டெகிரேட்டடா இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பக்கத்துல இருக்க ஏதாவது மாடியூலை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத மற்ற மாடியூல்ஸ்ல இருக்க கன்சல்டன்ட்டோட சேர்ந்து நீங்க கம்பைண்டா ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி கம்பைண்டா டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது நான் பண்ணியிருக்க கான்ஃபிகரேஷனால உங்களுக்கு ஏதாவது எரர் வருதா, இல்ல அவங்க பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷனால நமக்கு ஏதாவது எரர் அடிக்குதா அப்படிங்கிறத ரெண்டு அந்த மற்ற மாடியூல்ஸோட கன்சல்டன்ட்டோட சேர்ந்து நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எரர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக பண்றதா இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து மூணாவதா இதை டெஸ்டிங் சொல்ல முடியாது, இது ஒரு இது சிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்பி அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட் இந்த சிஆர்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் யூனிட் டெஸ்டிங் இன்டெகிரேஷன்லாம் டெஸ்டிங் பண்ணி முடிச்சிடும், எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் இருப்பாங்கல்ல, ஒரே ஒரு செகண்ட் ஜஸ்ட் செகண்ட். சொல்லுங்க மீ. இந்த கிளாஸ் போயிட்டு இருங்க மீ. கொஞ்சம் நேரம். ஆமாம் கொஞ்ச நேரம். ஆமாம் லேட்டாக தான். ஆ ஓகே ஓகே. சரிங்க சாரி கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு சிஆர்பி இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த டெஸ்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வந்து அதை வந்து இந்த சிஆர்பின்ற செஷனில் பிஸ்னஸ் கூட அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தான் எஸ்ஏபியில் பண்ணணும், அவங்க கூட ஒரு கால் கனெக்ட் பண்ணி அந்த டீம் கூட கனெக்ட் பண்ணி எனி டைம் எப்படி வேணா வந்து அதாவது இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ ஒரே ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல காமிச்சிக்கலாம் சிஸ்டம்ல, இல்லைனா வந்துட்டு இப்போ எல்லாருமே நம்ம ரிமோட்ல இருக்கனால நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் வாட் எவர் என்ன பேட்டர்ல வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட அந்த டீமோட கனெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன ப்ராசஸ் நம்ம வந்து செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டும் போது அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பார்ப்பாங்க, ஓகே அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டும்போது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று எங்களுக்கு புதுசாக வேணும், ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாமே முடிஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பி செஷன்ல பண்ணுவோம். அதுக்கு அடுத்து லாஸ்டா நம்ம பண்ண போற டெஸ்டிங் தான் யூஏடி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்டிங். யூஏடி யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ இந்த டெஸ்டிங் பேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த ஒரு பாயிண்ட்ல மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எப்படி சிஆர்பி செஷன்ல நீங்க அந்த பிசினஸ் ப்ராசஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு காமிச்சு அவங்க ஏதாச்சும் பிசினஸ் சேஞ்சஸ் சொன்னா அதெல்லாம் நீங்க சரி பண்ணி ஒர்க் பண்ணி வைக்கிறீங்களோ, அந்த யூஐடி செஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த யூஐடி செஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அதாவது அந்த பிசினஸ் இருக்காங்களா அவங்க அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அந்த சிஸ்டம்ல எஸ்ஏபி ஆக்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. செஞ்சு பார்த்து என்ன ப்ராசஸோ அதை வந்து செய்வோம். இதுக்கு யூஐடிக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் கிளிக், ப்ரெஸ் ஹியர், இந்த அளவுக்கு ஒரு குழந்தை பார்த்தா கூட அது புரியணும், அந்த மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸ் அதை வந்து கன்சல்டன்ட் நம்ம தான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதை இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லாஸ்டா வந்து அந்த பிசினஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி. அவங்களுக்குலாம் தெரியாது எஸ்ஏபி பத்தி. அவங்க நீங்க கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி சேவ் பண்ணும்போது நீங்க ஆன்லைன்ல இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி கைட் பண்ணி அவங்க சேவ் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வருது அப்படின்றப்போ அதை அவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதில் ஆக்சுவல் ரிசல்ட்ல போட்டு பாஸ் ஃபெயில் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி என்னென்ன பாஸாக இருக்கோ, இப்போ அவங்க கேட்ட ப்ராசஸ் எல்லாமே ஆக்சுவலாக இருக்குது, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து ஓகே இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த யூஐடி டாக்குமெண்ட்டுக்கு இப்போ 10 ப்ராசஸ் இருந்தால் 10 டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எத்தனை யூஐடி ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு அவங்ககிட்ட சைன் ஆஃப் வாங்கி ஓகே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்கு, இந்த இதில் இருக்க சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம இது பண்ணோம். இந்த டெஸ்டிங் எல்லாம் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிஸ்டம். ஏன்னா அங்கே தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? பேர்ல இருக்கிற குவாலிட்டிஸ் இதுன்னு. ஸோ அங்கே தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ டெவலப்மெண்ட்ல கான்ஃபிகரேஷன் பண்றோம், அந்த சேஞ்சஸ் எல்லாமே டிஆர் அப்படிங்கிற ஒரு
ஒரு சம் இலக்க நம்பர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் மாதிரி இருக்கும், அதுல ஸ்டோர் ஆகும். அந்த நம்பரை அப்படியே மூவ் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் மூவ் பண்ணுவாங்க குவாலிட்டி சிஸ்டம்க்கு. குவாலிட்டி சிஸ்டம்ல இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுன்னு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்றப்போ நம்ம யூஐடி சைன் ஆஃப் வாங்கிட்டோம். அப்படிங்கிறப்போ அந்த சைன் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம வந்து கட் ஓவர் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட் ஓவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் ஒரு நாள். அந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஓவர் ஆக்டிவிட்டில என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். சிஸ்டம்ல நிறைய மாஸ்டர் டேட்டாஸ் இருக்கு, சிஸ்டம்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அன்னைக்கு மட்டும் நம்ம கன்சல்டன்ட்க்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ ஒரு ஸ்பெஷல் ஆக்சஸ் கொடுப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் ஐடி மாதிரி கொடுத்து அதை அன்னைக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அதுல அன்னைக்கு வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டாஸ், இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்லோட் பண்றது, ஸ்டாக்ஸ் அப்லோட் பண்றது, சோர்ஸ் லிஸ்ட் ஏத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இது பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிஸ்டம் இஸ் ரெடி. அப்புறம் அந்த டிஆர்லாம் நம்ம ஆல்ரெடி குவாலிட்டியில நிறைய செக் இது பண்ணி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மூவ் பண்ணிட்டாங்கன்றப்போ எல்லா சேஞ்சஸும் ப்ரொடக்ஷன் சிஸ்டமுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி பர்பஸா எதுக்காக பண்றாங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ப்ராப்பரா the system is ready அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ரெடி பண்றதுக்கு பேர் தான் கட் ஓவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா லாஸ்டா இருக்கிற பேஸ் தான் வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கோலைவ் கூட லாஸ்ட் பேஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒன்று. அதுதான் கோலைவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டம் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண டேட்டாஸ் வச்சுட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுல அதுக்கப்புறம் லைவா ரியல் டேட்டாஸை ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல நம்ம அப்லோட் பண்ணுறோம்ல கட் ஓவர் ஆக்டிவிட்டி டைம்ல, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அவங்க செக்யூரிட்டி டீம் கிட்ட என்னென்ன கொடுக்கணும், ரோல்ஸ் அசைன்மெண்ட் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அவங்கவுங்க இது பண்ணி அவங்கவுங்களுக்கான ஆக்சஸ்ல அவங்கவுங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை அவங்க வந்து லைவ்ல செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த பேஸ் தான் ஹைப்பர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் கேர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஹைப்பர் கேர் அப்படின்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அவங்களுக்கு அந்த ஒரு மாதம் அதுக்கு அடுத்த ஒரு மாதம் அந்த அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கதால எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் புதுசாக ஒர்க் பண்ணுற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் யூசர் சொல்லுவாங்க, எண்ட் யூசர் ஸ்டோர் பர்சன்லாம் இருப்பாங்க, மிகோ போடுவாங்க, டெலிவரி கிரேட், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏதாவது தப்பாக என்ட்ரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இடத்துல எரர் வரும். அப்போ கன்சல்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இது கொடுக்கணும். அந்த 1 மந்த் டைமில் இதே மாதிரி இன்னொரு இதுவும் வரும். இந்த 1 மந்த் டைமில் அந்த ஸ்டோர் டீமாக இருக்கட்டும், எண்ட் யூசர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன்ஸ் எடுக்கணும். கன்சல்டன்ட் வந்து ட்ரைனிங் செஷன் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், இப்படி இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு பிளான் இருக்குன்னா இந்தியாவிலேருந்து அத்தனை ஸ்டோர் பர்சன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த காலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அகைன் அவங்களுக்கு புரியலன்னு கேட்டால் திருப்பி ட்ரைனிங் செஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண வந்து ரெடி பண்ணணும். இதில் அந்த டைமில் வந்து ஏதாவது எரர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் டீமுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணால் அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல அந்த ஒரு சேஞ்சஸ். ஸோ இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து என் வர அவ்வளோ விஷயம் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் டு என் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ப்ராசஸ்க்கு இடையில நிறைய டெவலப்மெண்ட்ஸ், எல்எஸ்எம்டபிள்யூ, மாஸ், அது நிறைய விஷயம், ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா ஓவர்வியூ என்ன பண்ணணும், இதுக்கு இடையில பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த என் டு என் இம்ப்ளிமெண்டேஷன். இவ்வளோ விஷயம் பண்றதுக்கு பேர் தான் ஒரு என் டு என் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ற விஷயம். ஓகேங்களா? ஏதாவது இந்த என் டு என் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? கிளியர் தான் ப்ரோ. இது இந்த நடுவுல சொன்னீங்க தெரியுங்களா, இந்த யூஐடி அக்செப்டன்ஸ் சொன்னீங்கல்ல, யா, யூசர் இது வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும், எஸ்ஓபி டாக்குமெண்ட் மாதிரி சொல்லுவாங்க, அதுதானா? எஸ்ஓபி டாக்குமெண்ட்ங்கிறது வேற ப்ரோ. ஆ அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை சில கம்பெனிஸ்ல எஸ்ஓபி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, அது என் வந்து ஆஃபீஸ்ல அதுதான் சொல்லுவாங்க. அதான் டெக்னிக்கல் டீமுக்கு சில டேட்டாஸ் கொடுப்பாங்க. ஆ அது ப்ராசஸ் வேற. அதாவது வந்துட்டு அது ஒரு கம்பெனில நான் தான் சொன்னேன்ல ஒரு டேர்ம்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த அதுதான். மாதிரி ஒரு இதுல ஒரு நேம் யூஸ் ஆமா, பண்ணிப்பாங்க. யூஐடிங்கிறது ஆனா காமன் ப்ரோ. யூஐடிங்கிறது காமனான டேர்ம் தான். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கிறது காமனான டேர்ம் தான். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கிறது அதுதான் கன்ஃபர்மேஷன் டெஸ்டிங். லாஸ்ட் பேஸ்ல பிசினஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அப்போ சைன் ஆஃப் கொடுப்பாங்க. அதுதான் விஷயம். அதாவது அந்த யூஐடில தாண்டி எதுவும் புதுசா எதுவுமே பண்ணிருக்க முடியாது, கரெக்டா ப்ரோ? அதுலக்குள்ளதான் எல்லாமே அதாவது அடங்கியிருக்கும். பிசினஸ் பர்சன் என்ன கேக்குறாங்களோ அதை ஆக்சுவலா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்கணும் அந்த டெஸ்டிங்ல. அவ்வளவுதான். ஆ ஓகே. ஸோ
நெக்ஸ்ட் இது போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் வர ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து மெயினாக நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. எஸ்ஏபியை பொறுத்தவரை ஆர்கனைசேஷனுங்கிறது நம்ம மல்டிபிள் டேர்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸ். ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சம்திங் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம என்டர்பிரைஸ்னோ கம்பெனின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை நிறைய வார்த்தையில சொல்லுவோம்ல, என்டர்பிரைஸ்னு சொல்லுவோம், ஆர்கனைசேஷன், கம்பெனி, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து என்ன டேர்மா வேணா இருக்கலாம், பட் கான்செப்ட் ஒன்று தான். இப்போ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு ஒரு ஹைரார்கி லெவல் இருக்கும். ஹைரார்கினா என்ன தெரியும், சம் ஸ்டெப்ஸ், படிநிலைகள் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ ஒரு கம்பெனி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்து, இப்போ எப்படி ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர் இருப்பார், அந்த ஹெட் மாஸ்டர் கீழே டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஹைரார்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹைரார்கியா இருக்கும். ஓகேங்களா, டாப் லெவல் அவங்க கிளைண்ட், அந்த கம்பெனி தான் கிளைண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஹைரார்கி. அப்புறம் அந்த கம்பெனிக்கு யூனிக்கா இது பண்றதுக்கு ஒரு கோட் வச்சிருப்பாங்க, கம்பெனி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்ததுக்கு கீழே இருக்க ஒரு ஹைரார்கி. அந்த கம்பெனி கோடுக்கு கீழே மல்டிபிள் பிளான்ஸ் இருக்கும். பிளான்ட் அதாவது உங்களுக்கு தெரியும், ப்ரொடக்ஷன் பிளான்ட்டா இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சரிங் சம்திங் என்னவா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ற பிளான்ட்டா இருக்கலாம், வாட் எவர் என்னவா வேணா பிளான்ட் இருக்கலாம், ஒரு டிப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ ப்ரோ மியூட் பண்ணிக்க முடியுமா? சரி சரி. ஸோ மல்டிபிள் பிளான்ஸ், ஒரு டிபார்ட் கூட ஒரு பிளான்ட்டா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டிபார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ற ஒரு இடம். இப்போ ஒரு லிகர் இது கம்பெனி இருக்குன்னா டிபார்ட்ன்றது அங்கே வச்சு அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பிளான்ட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளான்ஸ் இருக்கலாம். ஒரு கம்பெனிக்கு கீழே 1 இல்லை 2 இல்லை 100 பிளான்ட் இருக்கலாம், கம்பெனியோட சைஸை பொறுத்து. ஸோ எத்தனை பிளான்ட் அவங்களுக்கு தேவையோ அத்தனை பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பிளான்ட்ல ப்ரொடக்ஷன் பிளான்ட்டாக இருந்தால் அதோட ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இருக்கும். ஹெல்ப் மெட்டீரியல்ஸ் அதாவது செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக போனால் மற்ற மாடியூல்ஸ் உள்ள வரும்போது இன்னும் ஜாஸ்தியாக வரும். இப்போ வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேர் ஆகுதுன்னா, இப்போ சொல்கிறேன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன் உள்ள போனால் வந்து இப்போ நட்டு போல்ட் இருக்குன்னா அதை கூட ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸ்டோரேஜ் லொகேஷன். அதை வந்து ஒரு பின்ல நட்டு தனியா போல்ட் தனியா அதெல்லாம் பின் மேனேஜ்மெண்ட்னு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் அப்படி உள்ள இருக்கும். அதுக்கடுத்து அந்த பிளான்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் லொகேஷன் கீழே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 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 விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. எம்எம் பொறுத்தவரை பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ன்ற 2 வேர்டு நம்ம அடிக்கடி கேட்போம். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ல இருக்கும். பர்ச்சேஸ்ங்கிறது வாங்குறது, ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது வாங்கி கொள்முதல் ஸ்டாக் வச்சுக்கிறது. கொள்முதல் அப்படின்னு நம்ம தமிழ் ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸாக்ட். ரெண்டுக்குமே டேர்ம்ஸ் சேஞ்சஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. பர்ச்சேஸ்ங்கிறது வாங்குறது, கடையில் போய் பொருள் வாங்குறது பர்ச்சேஸ். ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது வாங்கி வச்சுக்கிறது, ஸ்டாக் வச்சுக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயம். அந்த பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் குரூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் தான் அந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற பர்ச்சேசிங் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ற, அதாவது ஆர்கனை அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேசிங் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, அதே பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனுக்கு கீழே அதுக்கு உள்ளே எப்படி வேணா வச்சுக்கலாம், அந்த ஹைரார்கி லெவல்ல பர்ச்சேசிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பர்ச்சேசிங் குரூப்ங்கிறது சம் குரூப் ஆஃப் பீப்புள் தான். ஒருத்தர் இருப்பாரு, இல்லை ஒரு 2 பேர் இருப்பாரு, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ பர்ச்சேசிங் குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா ரா மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ற அது ரிலேட்டடான டீடைல்ஸை பர்ச்சேசிங் திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, ஒரு பர்ச்சேசிங் குரூப் ஏ அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சம் ஸ்கிராப்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கணும், இல்லை வேற ஏதாவது சம்திங் ஒரு பொருள் வாங்கணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது இல்லை ஒரு சர்வீஸ் வந்து வெளியில இருந்து வாங்குறோம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் குரூப் அப்படிம்பாங்க. இந்த பர்ச்சேசிங் குரூப் வந்து இந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரு டீம். ஓகே, மல்டிபிள் டீம்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி கோட், பிளான்ட், அப்புறம் பிளான்ட் கீழே ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு உள்ள இன்க்ளூட் ஆகிற விஷயம் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேஸ் குரூப். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி போறப்ப தான் நம்மளால ஒண்ணுக்கு இருக்கிற கனெக்டை வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த கனெக்டிவிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஏன்னா ஒன்றை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கனெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்மளோட மற்ற சேல்ஸ் டீம் இருப்பாங்க, சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு, மற்ற எல்லாமே நம்ம பிளான்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அவங்க கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளோட பிளான்ஸோட கான்ஃபிகரேஷன் ஆகும். ஓகேங்களா, ஐ மீன் கனெக்ட் ஆகும். ஸோ இது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நம்ம எஸ்ஏபி சிஸ்டம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ பேசிக்கா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐபி டாக்குமெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போதே நான் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ன்றதை நான் சொல்லிட்டேன் ஐபி டாக்குமெண்ட். ஸோ இந்த ஐபி டாக்குமெண்ட்டை நம்ம செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நம்ம 2-3 செஷன் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ முக்கியமானது ஐபி டாக்குமெண்ட்டுங்கிறது. ஸோ நீங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சு செஞ்சு எல்லாத்தையும் நான் பார்க்க தான் போகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஐபி டாக்குமெண்ட் நான் ரொம்ப திருப்பி நான் இது பண்ண சிம்பிளாக நம்ம பிஸ்னஸ் கிட்ட ரெக்யர்மெண்ட் கேதர் பேஸ் பண்ணி பண்ணுறதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் சொன்னேன் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனில். ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிஸ்னஸ் கிட்ட வந்து சைன் ஆஃப் வாங்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு இதோட மெயினான இது. ஸோ இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஐபி டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபார்மேட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு கம்பெனி போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனில உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, மேனேஜர் ஆர் சம் இருப்பாங்கல்ல, ஆர் சம் சீனியர் கன்சல்டன்ஸ் யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணதை கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணி அதை பேஸ் பண்ணி கூட அதே பேட்டர்ன்ல வந்து நீங்க ரெடி பண்ண முடியும். ஓகே, இந்த பேட்டர்ன்ல கம்பெனில ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கா அதுல வந்து நீங்க முக்கியமான டீடைல்ஸ்லாம் என்னென்னன்றதை இன்க்ளூட் பண்ணி அதை ஆட் பண்ணி அந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராசஸ் விடாம, ஒரு குட்டியா ஒரு ப்ராசஸ் கூட விடாம அதுல எல்லாத்தையுமே வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நீங்க ஒரு ப்ராசஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறீங்க. அது வந்து இப்போ அந்த பிசினஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ளோ சார்ட்டோ இல்ல ஏதோ ஒரு டயக்ராம், ஏதோ ஒரு சார்ட், ஒரு ஃப்ளோ சார்ட், வாட் எவர் என்னவா வேணா இருக்கலாம். அது நம்ம ஆட் பண்ணா அது உங்களுக்கு புரியும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து நீங்க அந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க கிளியரா வந்து புரிய வைக்கிறதுக்கும் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். டெஃபினட்டா எந்த அளவுக்கு வந்து ஐபி டாக்குமெண்ட் பிசினஸ்க்கு வந்து புரியுற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் தட் இஸ் ஃபைன். பட் என்னன்னா நீங்க என்ன ப்ராசஸ் பண்றீங்க அப்படிங்கிறத ரொம்ப வந்து கிளியர் கட்டா அந்த பிசினஸ் டாக்குமெண்ட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ஐபி டாக்குமெண்ட் இந்த பிசினஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு எஸ்ஏபி ப்ராசஸ்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதை எப்பவுமே வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா ஐபி டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு நான் இதை செப்பரேட்டாவே வந்து சில கிளாஸஸ்ல வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா கண்டிப்பா ஐபி டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் டெஃபினட்டா மஸ்டா ஒர்க் பண்ணி இது பண்ணி செய்யணும். அது என்னோட பர்சனலான ஒரு இது. ஸோ செஞ்சு காட்டுங்க. ஸோ அதை வச்சுதான் வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து போகணும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். இல்லாட்டி இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆனீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸே நின்று போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயினான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டாக்குமெண்டோட ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி டைப்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸையுமே ஒரு 3 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளால அடைக்கிற முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, டிஸ்கிரீட் இண்டஸ்ட்ரீஸ் ஜென்ரலாக சொல்றேன். டிஸ்கிரீட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டிஸ்கிரீட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனில ஒரே ப்ராடக்டே லாங் டேர்மா செய்யாம விட்டு விட்டு செய்யறதுன்னு அர்த்தம். டிஸ்கிரீட்ன்ற வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். விட்டு விட்டு இருக்கும், நான் அப்படி கண்டினியூஸா இருக்காது, விட்டு விட்டு இருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஸோ லாங் டேர்மா சஸ்டெயினா ஒரு ப்ராசஸை பண்ணாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு விட்டு பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் வந்து ப்ராடக்ட் ஏவை தயாரிப்பாங்க, கொஞ்ச நாள் ப்ராடக்ட் பி தயாரிப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ராடக்ட் சி, இப்படி விட்டு விட்டு தயாரிக்கிற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா அப்படி கூட வேணாம். இப்போ ஓகே, ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்போ ஒரு பென் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேஷனரி ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு
பென் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அடுத்த ஒரு 10 நாள் பென்சிலா பண்றாங்க, அடுத்த ஒரு 10 நாள். ஸோ இந்த மாதிரி பண்றாங்கல்ல விட்டு விட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ற கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிட்டிவ் சாரி டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்துருவாங்க. ஸோ செகண்ட் இருக்க ரிப்பிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரே ப்ராடக்ட்டை திரும்ப 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 லாங் டேர்மா செய்வாங்க. இப்போ இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, சைக்கிள் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த சைக்கிள் கம்பெனி திரும்ப 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 சைக்கிளை தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ மாருதி கார் இருக்குன்னா மாருதி கார் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரிப்பிட்டிவ் மேனுஃபேக்சரிங் திரும்ப 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 கார் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிட்டிவ்ல வரும். இப்போ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து நிறைய சீசனல் பேஸ்ட்லலாம் வரும், ஃபோர்காஸ்ட் பேஸ்ட்லாம் வரும். லைக் எப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதெல்லாம் ப்ராசஸ் தாங்க, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஒரு சீசனல் பேஸ்லையும் ஒரு ஃபோர்காஸ்ட் பேஸ்லையும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ சீசனல் பேஸ்ல எப்படின்னா, உங்களுக்கு வின்டர் இருக்கு, சம்மர் சீசன் இருக்கு. சம்மர்ல நமக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் பெருசா வராது. அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேராசிட்டமல் டேப்லெட் ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு கம்பெனி, ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி, சம் ஒரு காஃப் சிரப் கூட வச்சுக்கோங்க. காஃப் சிரப் வந்து ஒரு 1000 பாட்டில் தயாரிக்கிறாங்க சம்மர் சீசன்ல அப்படின்னா, அப்படியே மழைக்காலம் குளிர்காலம் வரும்போது உங்களுக்கு தெரியும் சளி, காஃப், இருமல், சளி எல்லாமே ஜாஸ்தி ஆகும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சம்மர்ல 1000 பண்ணியிருந்தாங்கன்னா வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ சீசனல் பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ற ஒரு ப்ராசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். அதே மாதிரி இதுல வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பெவரேஜஸ், அப்புறம் எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாட் எவர் என்ன இது வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னுமே இருக்கும். இப்போ ஃபோர்காஸ்ட் பேஸ்ட்னு சொன்னேன். ஃபோர்காஸ்ட் பேஸ்ட்னா எப்படின்னா, சில ப்ரொடக்ஷன் கம்பெனி, இப்போ இதுவே எடுத்துங்க, இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே. இப்போ இப்போ 2022ல ஒரு கம்பெனி ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிற ஒன்று வந்து ஏதோ ஒரு மெடிசன் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மெடிசன் தயாரிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 2000 மெடிசன் வந்து போன வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 2023ல நம்ம கிட்ட வந்து அந்த பாஸ்ட் டேட்டா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு பேர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு ஓகே போன வருஷம் நம்ம பார்ப்போம், அதுக்கு முன்னாடி வருஷம் 1000 பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் வந்து அப்படியே ஒரு 1000 சேர்த்து பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு தெரியுது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி சரி ஓகே இந்த தடவை 2013 நம்ம இன்னொரு 500 லாஸ்ட் இயர் பண்ணதோட சேர்த்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2500 பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி ஸ்டாக் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் இந்த ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். இது சீசனல் பேஸ்டா இருக்கலாம், ஃபோர்காஸ்ட் பேஸ்டா இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லா கம்பெனிஸையுமே ஆல்மோஸ்ட் இந்த 3 டைப் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இண்டஸ்ட்ரி டைப். ஸோ இதுதான் கைஸ். ஸோ பேசிக்கா நீங்க எஸ்ஏபியில் என்ன பண்றோம், என்ன டைப் ஆஃப் விஷயங்கள் நம்ம பண்றோம், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு ஓவர்வியூ செஷன். ஏன்னா எடுத்தோடனே வந்து நான் சிஸ்டம்ல போயிட்டு காமிச்சு இது பண்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 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 4-5 டேஸ்க்கு நமக்கு சிஸ்டம் நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன இருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பேசிக்கான ஒரு சிஸ்டம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், நான் என்ன சொல்றேனோ அதை ரெகுலரா வந்து இது பண்ணுங்க. டெய்லி வந்து கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இல்லை, அந்த நம்ம ரெக்கார்டிங்ஸ் இது பண்றோம் ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ½ hour to 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அது ரிலேட்டடா ஏதாவது கூகுள் பண்ணி ரிசர்ச் ஏதாவது பண்ணி உங்களோட ஓனா ஒரு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதாவது நான் படிக்கணுன்றதை விட நீங்க பிஸ்னஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மெயின். பிகாஸ் எஸ்ஏபியில் கான்செப்ட் தெரியாம நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா அதுதான். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எஸ்ஏபினா என்ன அதை பத்தின ஒரு ஓவர் வியூ கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எனிதிங் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. ஜஸ்ட் ஜென்ரலான விஷயங்கள் இருந்தாலும், ஐ மீன் எஸ்ஏபி ரிலேட்டடா வேற டவுட்ஸ் காமனா இருக்கிற விஷயமும் நீங்க ஜஸ்ட் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஓகே என்ன பண்றோம் எஸ்ஏபியில் அப்படின்னு. ஸோ அதை பத்தின கேட்கலாம். தினேஷ் ப்ரோ, குரு ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது பார்த்த வரைக்கும் கிளியரா தான் ப்ரோ. புரியல தினேஷ்? இல்ல கேட்ட வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான் ப்ரோ. எனக்கு புரியுது, எனக்கு ப்ராசஸ் கேட்ட வரைக்கும். ஓகே ஃபைன். பட் எனக்கு என்னன்னா, நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் தான் நீங்களே கேட்டுட்டீங்க.
என்னன்னா நான் இப்ப டெய்லி நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இன்னிலிருந்து நான் வந்து வீட்லயே நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ன கொண்டு வரலாம் ஸோ அப்படின்றத கேட்கலாம் நீங்களே சொல்லிடுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த ரெக்கார்டிங்ஸே வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூகுள்ல இன்னும் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கலாம். ஓகே. கரெக்டுங்களா? ஒரு நாளுக்கு ஒரு நாள் நீங்க கொடுக்குற செஷனை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தாலே போதும். ஆமா. இது இந்த நீங்க செஷன் இன்னொன்னு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க சொல்றீங்களா,